ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோவை டிரைவர் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம கேரளா போயிட்டு வந்தாச்சு. இந்த பதிவு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, பர்மிட்டுக்கு அது மறுபடியும் சொன்னேன், வரும்போது கூட பார்த்தேன். இப்போ ஒரு வீடியோ கூட ஒன்று வந்துருந்துச்சு பார்த்தேன். ஆன்லைன் பர்மிட்டாக இருந்தாலும் சீல் வைக்கணும் கண்டிப்பாக. நான் சீல் வச்சதையும் காட்டுறேன். ஒருத்தர் பிடிச்சிருக்காங்க ஒரு வண்டிய. அவர் சொன்ன ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, லோக்கல் பர்மிட்டாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் சீல் வச்சுட்டு போகிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்கிறாரு. ஏன்னா எனக்கு பிடிச்ச ஒருத்தர் வந்து கேரளா போலீஸே எனக்கு ஒரு டைம் சொன்னார். ஆன்லைன் பர்மிட்டாக இருந்தாலும் இந்த வழியாக தானே கிராஸ் ஆகிறீங்க, சீல் வைக்காமல் ஏன் போகிறீங்கன்னு கேட்குறாரு. ஸோ அதனால் நீங்கள் ஆன்லைன் பர்மிட் எடுத்தால் தயவு செஞ்சு அதை பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு சீல் வச்சுட்டு போனீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 2 செகண்ட் தான். அவர் போகிறாரு, அடிக்கிறாங்க, அவ்வளோதான். வாங்கி வச்சு வண்டிக்குள்ளே வச்சுக்கோங்க. எங்கே போலீஸ் கேரளாவில் பிடிச்சா உங்கள் லைசன்ஸு எதுவும் கேட்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு பர்மிட் எங்கே, சீல் எங்கேன்னு தான் கேட்பாங்க. அதுக்கப்புறம் தான் வண்டியோட பேப்பர்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம டிரைவர் யார் பார்த்தாலுமே ஆன்லைன் பர்மிட் போட்டாலும் சீல் வச்சுட்டு போங்க வாலியாரில். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு பாருங்கள். போட்டிருக்கிறனால அந்த வண்டியை வர சொல்லுங்க. கம்பல்சரி அவரோட பர்மிட் காப்பியில் வந்து சீல் இருந்துச்சுன்னா அந்த பர்மிட் ஃபைனை வந்து கேன்சல் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் எக்காமத்தை கொண்டு வர்ற நண்பர்கள் வந்து டெம்பரரி பர்மிட்டை போட்டுட்டு ஆர்டி ஆஃபீஸில் வந்து கம்பல்சரி சீல் வச்சுட்டு போங்க. அவங்களோட அதுதான் சொல்கிறாங்க. கம்பல்சரி எந்த வண்டியாக இருந்தாலும், சின்ன வண்டியாக இருந்தாலும் பெரிய வண்டியாக இருந்தாலும் நிப்பாட்டி சீல் வச்சுட்டு போங்கன்னு சொல்லியிருக்காங்க. இனிமேல் வரக்கூடிய நண்பர்கள் 2 நாள் வர்றதுனால 3 நாள் வர்றதுனால அதுக்கு அளவாக பர்மிட்டை போட்டுட்டு வந்து வாளையார் செக் போஸ்ட்டில் கம்பல்சரி நிப்பாட்டி பர்மிட்டு காப்பியில் சீல் வச்சுட்டு போங்க. சீல் வைக்காமல் போனீங்கன்னா இந்த மாதிரி ஃபைன் தான் விழுகும். அவர் இப்போ நான் வந்து கேட்டதுக்கு ஒரு ஒரே வார்த்தை சொல்லிட்டேன்.